அவசியமான தர்மத்தை நிலைநாட்டி வழிநடத்த 10 குருமார்கள் இந்த உலகில் ஒவ்வொரு காலகட்டங்களில் அவதரித்தார்கள். அவர்களை பற்றி கடந்த வகுப்பில் பார்த்தோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படிக்கலாம். இப்பொழுது எமது குரு எம்மை வழி நடத்துபவர் தர்ம வழியில் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள். அவர் அன்புடனும் அவர் ஒரு தாயாக இருப்பதால் அன்புடனும் சரியான காட்டலுடனும் எம்மை வழிநடத்தி செல்கின்றார். அவருடைய அருளுரைகள் மூலமாக எமக்கு அறிவை தருகின்றார். எமது அறிவு கண்ணை திறக்கின்றார். மற்றும் சகஜ தியான அனுபவங்கள் மூலம் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் நாம் அனுபவங்கள் பெறுகின்றோம். அந்த தெய்வீக சக்தி எவ்வாறு எம்மை வழி நடத்துகின்றது என்ற அனுபவத்தை பெறுகின்றோம். இந்த அனுபவங்கள் மூலமாக எம்மை மேல்நிலைக்கு எடுத்து செல்கின்றார். எனவே எமது குருவை பற்றி நாம் நன்கு அறிந்திருப்போம். இதுவரை காலமும் அவர் ஒரு தாயாக குருவாக எம்மை வழி நடத்துகின்றார். நாம் இந்த சாயோகாவில் முன்னேறும் போது ஒன்று மிக கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் எமக்குள் நாம் எண்ணங்களை உருவாக்கி ஒரு ஆணவ பயணத்தில் போகின்றோமா அல்லது உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்தில் முன்னேறுகின்றோமா என்று இந்த வேற்றுமையை பிரித்தறியும் திறன் நமக்கு அவசியம். சாயோகாவில் ஆன்மீக முன்னேற்றம் ஒரே ஒரு வழியில் மட்டுமே நடைபெறும். எண்ணங்களுக்கு அப்பால் எமது மமகாரம் அகங்காரத்தால் வரும் எண்ணங்களுக்கு அப்பால் நாம் ஆத்ம நிலைக்கு செல்ல வேண்டும். தியான நிலை, நிர்விச்சார சமாதி நிலை, அதாவது எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. அந்த நிலையில் மட்டுமே ஆத்ம முன்னேற்றம் நிகழும். எனவே அந்த நிலையை நாம் அடைகின்றோமா என்று கவனிக்க வேண்டும். மத்திய எமது எண்ணங்கள் அனைத்தும் அகங்காரம் மமகாரத்தின் வேலை. முதலில் நாம் எமது குருவை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சரியாக எம்மை வழி நடத்துகின்றாரா? அவரை நாம் சரியாக பின்பற்றுகின்றோமா? அவருடைய வழி நடத்தல்களை நாம் பின்பற்றுகின்றோமா? எனக்குள் என்னை நான் அறிகின்றேனா? என்னை நான் நன்றாக அறிந்து என்னை சீர்திருத்தும் அந்த குரு திறனை எனக்குள் பெற்றுக் கொள்கின்றேனா? இவற்றை நாம் உள்ளாய்வு செய்ய வேண்டும். அதற்கு எமது இதயம் திறந்திருக்க வேண்டும். தூய்மையான, நேர்மையான, கள்ளம் கபடமற்ற திறந்த இருதயம். இந்த இருதயம் மூலமாகவே நாம் எம்மை முழுமையாக நன்றாக அறிய முடியும். அதே போல் எமது குருவை நாம் அறிய முடியும். நாம் பிரார்த்திக்கலாம். பிரார்த்தனைகள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு இந்த பிரார்த்தனைகள் எமது ஆத்மாவின் வெளிப்பாடாகும்.
இவை எமது மமகாரமோ அகங்காரத்தின் வெளிப்பாடு அல்ல, தூய ஆத்மாவின் வெளிப்பாடு. அவை மந்திர சக்தி வாய்ந்தவை. எனவே நாம் பிரார்த்திக்கலாம். இப்பொழுது இன்று நாம் தியான நிலைக்கு செல்வோம். இரு கைகளையும் மடியில் விரித்து வைத்து கவனத்தை தலை உச்சியில் வைப்போம். இந்த தலை உச்சிக்குழியே எமது இருதயத்தின் பீடமாகும். எமது இடது இருதயத்தின் பீடம். எமது இடது இருதயத்தை நாம் திறக்கும் போது தலை உச்சிக்குழி தளர்வடைந்து திறக்கின்றது. அதை நீங்கள் உணரலாம். இதயத்தை இலகுவாக்குங்கள். இடது இருதயத்தை நாம் எமது இடது இருதயத்தில் தூய்மையை வேண்டிக் கொள்வோம். தாயே, எனது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். அதில் எந்த கள்ளமோ கபடமோ சூதுவாது இல்லாது தூய்மையான நேர்மையான திறந்த இருதயம், அறிவு நிறைந்த இருதயம். இந்த அறிவு நேர்மையான அறிவு. இவ்வாறான இருதயம் பயம் அறியாது. இந்த இருதயத்தோடு நாம் எம்மை எதிர்கொள்ளலாம், துணிவோடு எதிர்கொள்ளலாம். இப்பொழுது எமது மனம் அமைதி அடைவதை நாம் காணலாம். இந்த அமைதியோடு நாம் ஒரு சிறிய வீடியோவை பார்ப்போம். This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy, which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? That must be. May I feel it? Yes, See if I can feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yes. Yes. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now how to raise your Kundalini is very simple. You put your hand like this. I'll show you here. Now, you put your hand. You have to take out your shoes. I'm sorry. Because the Mother Earth... Take my shoes off. That's better. Because the Mother Earth is another element which helps us a lot. Oh, right. All right? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. All right. Now what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult.
And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand up and just make a knot. One. Now again, let's do. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now take it up. Now again put it back. It's the second one. Now, second. And what is this Three doing? times. Now you'll see that. Now I'll show you. Now the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the mother right. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it. இப்பொழுது கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சாஸ்வாரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். சமநிலை படுத்தல். இடது நாடி மெழுகுதிரி தேவையானவர்கள் மெழுகுதிரியை பயன்படுத்துங்கள். மற்றவர்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். வலது கை பூமியில், இடது கை மடியில். நமது எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காது ஒரு சிறிய பிரார்த்தனையை மட்டும் வைப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், பிழையான வாழ்க்கை, பிழையான எண்ணங்கள், பிழையான பழக்க வழக்கங்கள் அமகாரமாக எனது தலையில் இருந்து எனது முன்னேற்றத்தை தடுக்கும் அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். இப்பொழுது முழு கவனமும் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு எமது இடது கையை நாம் அவதானிப்போம். நமது கடந்த காலம் முடிந்த ஒன்று. அதனால் வரும் எந்த ஒரு அடையாளமும் நமக்கு இல்லை. எமது அடையாளம் நான் ஒரு தூய ஆத்மா என்பது மட்டுமே.
இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். மீண்டும் எந்த ஒரு எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காது பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது அகங்காரம், அதனால் வரும் எண்ணங்கள், செயல்கள் அனைத்தையும் ஆகாய மார்க்கமாக அகற்றி விடுங்கள். எனக்கு தூய்மையான கவனத்தை தந்தருளுங்கள். எனது கவனம் ஆத்மாவில் இருக்க அருள் புரியுங்கள். நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாவேன். நான் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் தெய்வீகமே கவனித்துக் கொள்கின்றது. சுயநிலையில் நாம் முழுமையாக தெய்வீகத்திடம் சரணடைவோம். சரணாகதி நிலை தியான நிலையாகும். தூய தெய்வீக ஞானத்தோடு ஒன்றான நிலை. இந்த சரணாகதி என்பது நாம் நமக்குள் இருக்கும் நல்லொழுக்கம், நேர்மைக்கு நாம் சரணடைகின்றோம். தூய தெய்வீக ஞானத்துக்கு சரணடைகின்றோம். தர்மத்துக்கு சரணடைகின்றோம். பரம்பொருளுக்கு சரணடைகின்றோம். இதுவே தியான நிலை. இந்த தியான நிலையில் அமைதி மட்டுமே. வலது கையை அவதானிப்போம். தலையுச்சி குழியை அவதானிப்போம். பொழுது இடது கையை மடியில் கொண்டு வந்து வலது கையை தலை உச்சி குழிக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் வைத்து நாம் அவதானிப்போம். நமது ஆத்மாவின் தூய்மையான வெளிப்பாடாக அந்த நுண் அதிர்வுகள் குளிர்ந்த காற்றாக வெளிப்படுவதை நாம் அவதானிப்போம். மீண்டும் நமது இதயத்தை நாம் இலகுவாக வைத்துக் கொள்வோம். எங்கும் நிறைந்திருக்கும் இறை அன்புக்கு எமது இதயத்தை முழுமையாக திறப்போம். எமது இதயத்தில் இருக்கும் நற்பண்புகள் மேலும் மேலும் ஒளிரட்டும். வேண்டாதவை, அழிவுகரமானவை அனைத்தும் நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, அவற்றை முழுமையாக எமது இதயத்தில் இருந்து எடுத்து விடுங்கள். நமது ஆத்மாவை ஒளியூட்டி தாருங்கள். நமது தேடுதல்
யோகாவில் நாம் நேர்மையாக இருக்க நமக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். சிறிது நேரம் நாம் நமது தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக, அதாவது நாடி வழியாக மூலாதாரத்தை அவதானிப்போம். மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை களங்கமில்லாத குழந்தை உள்ளத்தோடு இருக்கச் செய்யுங்கள். எனக்கு மங்களகரம், தூய ஞானம், மன உறுதி, நல்லொழுக்கத்தில் மன உறுதி, தர்மத்தில் மன உறுதியாக இருக்கும் நிலை என்பவற்றை எனக்கு தந்தருளுங்கள். எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகள், வெளியிலிருந்து என்னை தாக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் எனது சாதுரியத்தால் வெல்லும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். சுவாதிஷ்டானத்தில் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு உண்மையான தூய விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான தூய தெய்வீக ஞானத்தையும் தூய கவனத்தையும் தந்தருளுங்கள். இந்த தெய்வீக ஞானம் இந்த ஞானத்தை நான் கருணையோடு கையாளும் திறனை எனக்கு தந்தரும். அதுவே படைப்பாற்றல். ஆத்ம ஞானம், இந்த தூய தெய்வீக ஞானத்தை நான் கருணையோடு கையாண்டு எனக்குள் அமைதி, என்னை சூழ அமைதியை உருவாக்கும் திறனை எனக்கு தந்தது. அப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு கொண்டு செல்லுவோம். தாயே, எனக்கு உலக வாழ்வில் மன அமைதியும் மன திருப்தியும் தந்தது. எனது உலக வாழ்வு உண்மையோடு ஒன்றானதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். அந்த அமைதியான திருப்தியான வாழ்வு மூலம் மற்றவர்களையும் அமைதிப்படுத்தும் தாராள மனதை எனக்கு தந்தருளும். தாங்களே எனது அனைத்து பிரச்சனைகளையும் பார்த்து கொள்பவர்.
எனது பணப்பிரச்சினை, குடும்ப பிரச்சினை, உலக வாழ்விற்கான பிரச்சனைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்பவர் தாங்களே. அவசாகரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை நானே அறியும் திறனையும் உறுதியையும் அறிவையும் எனக்கு தந்து நானே என்னை சீர்திருத்தும் அந்த உயர்நிலையை குரு தத்துவத்தை எனக்கு தந்தருளுமே. நானே எனக்கு குரு. அகங்காரமோ மமகாரமோ என்னை வழி நடத்துவதில்லை. நான் ஒரு தூய ஆத்மா, பரம்பொருளின் ஒரு அங்கமாவேன். நான் ஆத்மாவின் பரம்பொருளின் தூய தெய்வீக ஞானத்தின் வழிகாட்டலில் நடக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனக்கு சரணாகதி நிலையை தந்தருளுங்கள். எனது மமகாரம் அகங்காரம் இரண்டையும் முழுமையாக சரணாகதி செய்யும் நிலையை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது நாம் நாபி பவசாகரத்தை கடக்கும் போது மேல் சக்கரங்களான இருதயம், பிசுதி ஆகிய சஹஸ்ராரத்துக்கு செல்கின்றோம். இருதய சக்கரம் இன்று இருதய சக்கரம் கவனத்தை வைப்போம். இருதய சக்கரம் திறக்கப்பட வேண்டும். நமது இருதய சக்கரம் முழுமையான தூய்மை, நேர்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அங்கு கள்ளம், கபடம், சூதுவாது இல்லாது தூய நேர்மையான இருதயம், பயமற்ற இருதயம். இந்நிலையில் நாம் ஆத்ம நிலைக்கு செல்கின்றோம். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். இருதயத்தை பற்றிய உரை, தூய இருதயம் பற்றிய ஒரு அருளுரையை நாம் கேட்போம். மேலும் ஸ்ரீமாதிஜியின் உரைகளை நாம் கேட்கும் போது நாம் ஸ்ரீமாதிஜி சொல்லும் விடயங்களை அவதானமாக கவனிப்போம். அவற்றை நமக்குள் உள்ளாய்வு செய்வோம். அந்த நிலையில் நான் இருக்கின்றேனா?
So to love God is even more difficult. Without seeing Him, without knowing Him, without knowing His bounties, without getting realization, it is very difficult. But today that is not the case. But still you have to have no fear in your mind. Trust. You trust yourself and trust others. First of all, try to trust yourself. If you have made mistakes, you have to say, yes, I have made mistakes, all right. So what? Trust yourself that you can correct yourself also. Trusting doesn't mean blind ego trip. It does not mean that. Trust means that, yes, I can correct myself. I can improve. I can do better. Some people think that if you trust yourself, then you should never confess anything that you have done wrong. That you should never say that it was wrong and I can correct. This is a wrong idea. You have to trust yourself by saying that yes, I have done mistakes, I have been doing wrong, I have been faltering, but I can correct. I have that strength within me. I can rise above all these things. I have that thing within me which I can use to my advantage. Trust yourself. Trust that you are realized. Trust that God loves you, that He has chosen you to be His instrument. Love yourself. You are unique, no doubt. As it is human beings, every individual is a unique person. But after realization, you are definitely a unique person. It never means ego trip. One has to use discretion about understanding. It never means ego trip. If you cannot correct yourself, you are not master of yourself. Yes, you are not perfect. You are unique, but you are not perfect. You have to perfect yourself. These words can be very confusing. When I say you are unique, immediately you think you are perfect. These are two words, unique and perfect. Somebody can be unique, but he can have imperfections. So you have to perfect yourself. And trust in yourself that you can perfect yourself. Through your Kundalini awakening, clearing your chakras, by understanding yourself, you can perfect yourself. You have to perfect. I have so many ways I tell you. Directly, sometimes indirectly, through friends, somehow point out that this is the problem with you. You should think that I am within you. I am that part within you which is discretion. When you do not understand your own discretion, I try to give you the direction. By this way or that way. But people feel hurt. People feel bad. Or some of them accept it. If you are seekers and if you are ascending, you are definitely unique. Well, especially blessed. And you have to pay special attention to yourself. You can't afford to play with yourself. So you have to discriminate between ego or ego trips as they call it and ascent. Ego trips bring you back
with the worst hurting. It would be something like throwing you in the air and again you come back with a bump and break one of your necks or something like that. That's what ego trip is. But ascent is where you really rise above. Not only that you rise, but with you, you make others rise. In your ascent, you develop tremendous powers. The higher you ascend, the better it is. But not by understanding that I am perfect, you can ascend, never so. There's a story of a teacher and his student. The teacher was very kind to the student when he would come and show him his creations. He was very kind to him. And every time he would say that I have done this good and this is the thing that I have not been able to do. So will you please tell me how to correct it? And the teacher would say, yes, good. You better correct this part. Then do this. One day, the student came and said, now, this is perfect. He said, you are no more student now. So he said, no more. You are not to come to me anymore. There was another student who was coming every day and correcting himself. And he told to his teacher that today I think I can teach others, but not yet perfect. He said, all right, you go and teach. The third one was a student who came and he was always trying to see what was the mistake and how he has to correct, and how he worked very hard, very assiduous, very hard working. And he came to his teacher one day and he said, sir, I will not trouble you anymore now. He said, true, now you take my seat. That is what one has to understand. You ascend, you will become humbler. It is just the other way around, people understand. You see, when they ascend, they think we have achieved some special power. I don't know, suddenly self-certification starts, you see. I'm very good in spirituality, I'm very high up and all that. This self-certificate starts. And then it can reach such a point that suddenly you found you are on the earth again. This kind of thing is not the way it works out. Actually, the people who ascend, there are certain qualities that show on them. The first thing is your collectivity. How collective you are. With how many people you can carry on. At how many things you can laugh. That is one of the biggest qualities. The second quality is that how much you accept another's domination, who cuts down your collectivity. You must have your personality separate from everyone. If you allow others to cut your personality, say for example, there's a boss and you are the employee, and the boss is not realized soul and you are a realized soul. Or maybe both are realized souls. Take it like that. And one of them is ascending. Then he becomes humbler, he becomes better, there are congenial relationships. But to a point.
He will never compromise with his boss when it comes to his assent, to his collectivity, to his giving, to his doing things for others. On that point, he'll never have any domination, because how much you feel responsible about yourself is the second point. How much you are responsible to be there, to be a cell in the heart. Any cell that fails the heart. Every cell in the heart has to be extremely sensitive and extremely obedient to the self, to the spirit. It has to activate, work harder when there is need, there is emergency. And it enjoys the most. And no impurity should be allowed. The third point now. As I told you, first is collectivity, secondly your responsibility. And third point is purity. Purity of your own heart, first of all. Of your own heart, about sincerity, cunningness. As I am saying this, you will be realizing that all Englishmen believe in the contrary. Nowadays, not olden times, but nowadays. Clean heart, transparent, open heart. Trust others. Talk to everyone with an open heart. Trust others. Why do you doubt? If you do not doubt yourself, you will not doubt others. What are they going to take away from you? What have you got? Nobody can take away your nose, eyes, nothing. It's all quite intact. It's all nicely glued down. So nothing is going to disappear. What are they going to hurt to a person who is a realized soul? If your heart is clean, you can see the other person clearly through and through. Innocence is such a powerful thing that even a glance is sufficient to kill a Satan. Purity of heart. Actually, when the heart becomes impure, the impurity flows down to other places. It is not the other way round. It's from the heart. Many people believe that it's the body that becomes impure. I think it is the heart which becomes really impure, and then it starts trickling down to the body, and then it is residual there, it settles down there. So have a clean, open heart like a child's heart. Open heart. What is there to be afraid of anyone? What is there not to trust anyone? What is there to be angry with anyone? Talk to everyone, shake hands with everyone. Be nice to everyone. On the way you find somebody's difficulty, give him a hand. If somebody cannot sit properly or has a problem, you try to remove the problem. If the person cannot stand, give the place. Try to give from your clean heart. If your heart is not clean, it can never give. Now, how do you clean the heart? It's the subject which Felicity wanted me to discuss, is how to clean the heart. There's no broom available for that in the supermarket.
There are no fairy liquids or anything to wash it down. But there is a way. Allow your heart to be drenched in your mother's love. Just allow. See how much she loves you. I trust you. People laugh at me sometimes. Some of these saints who are supposed to be very great people, they can't understand how I trust you. They say that, oh, these are all lost traces. These are horrible people. How do you trust them? They are not sannyasis, they are not sadhus, they are nothing. They are ordinary people. For them, your value is nothing. If you go to them, they will make you stand on your head for 3 months. For 3 years they may hang you on a well. I don't know what they will do to test you. But I trusted you the day I saw you. The day you came to me, I trusted you. And I've worked on you from the very first day, knowing what you are, but I trust your spirit, that it would shine. In the same way, trust. We laugh at others. I've seen Sahajogis laugh at others, make fun of them when they come to. Trust them. When you will trust them, you will respect them also. So you have to believe in yourself and enjoy the way gently you are sweeping into the current of your mother's love. Just enjoy that. Like a flower that falls into the current and flows and enjoys all the beauties of that current. In the same way, you should enjoy. When that enjoyment comes into you, you will start trusting. And trust your mother. I try many things to correct you, but trust in one thing, that whatever I try for you or do anything I may do for you, it is just to clean you. That's my job. May sometimes you might feel I'm publicly saying things for you. Maybe your images are being ruined by that, or whatever you may think. That's not the way. Is for your hita, is for the well-being of your spirit. And that is the most difficult job. With all this, trust in your heart. First trust yourself, trust others, others are yogis. Love thy neighbor as thyself. Who is your neighbor? Is a Sahaja. Stand by. And trust your mother. As I have trusted you, you have to trust me. And it will work out. Open your heart to this trust. You should not worry whether it would be protocolish all right or not, whether it would be absolutely respectable or not. Because heart knows. Whatever your heart will do in its genuine form will be respected.
because there resides your spirit which manifests. That will look after. By outer forms, whatever you try, it's not going to work. It is that trust in your loving heart that is going to. It doesn't matter. You see, today she brought some flowers. There were some supposed to be weeds, according to her. She went to the station and then she was taking some flowers out. And the station master and his wife were very sweet. And they said, oh, go ahead. They are only weeds. You can have them. And they are so fragrant. One of the most fragrant flowers I have ever seen. They are just weeds. They do not conform to any formal flowers, but just few flowers attached to other flowers were most fragrant. Love gives all the sophistication and the fragrance and all the breeding that is required. Not talking of love, but freely loving is the way. It's most enjoyable. ஒரு சிறிது நேரம் இருதயத்துக்குரிய ஒரு இசை கேட்டு சிறிது நேரம் ஒரு 5 நிமிடம் தியானிப்போம்.
இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது. இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாவி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சாஸ்வார். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்துக்காகவும் அருளுரைக்காகவும் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்று நம்மோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய கருத்துக்கள், அனுபவ பகிர்வு, கேள்விகள் இருந்தால் ஃபேஸ்புக் அன்பர்கள் சட் மூலமாகவும், ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம், மைக் ஓன் பண்ணி கதைக்கலாம். இன்று சிவரம்யா, வணக்கம். கனகாலத்துக்கு பிறகு ஜூம்ல இணைந்திருக்கின்றீர்கள். மிஸ் மென்னிக்கோன்னு மிஸ், இந்த கோயில் திருவிழாவால வீட்டை வாரது 9:40 ஆயிரும். அதனால அதுல இணையில இன்றைக்கு சேர்ந்திருக்கிறேன் திருப்பி. மற்றது மிஸ், இந்த இப்ப நீங்க அந்த ஆரம்பத்துல தொடங்கினீங்க, அந்த இந்த கடுமைய இந்த மனதில் ஒன்று நினைச்சோன் இருக்கிறது, அந்த 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 எண்ணங்கள் போகணுமெண்டு இந்த இன்னைக்கு ஆரம்பத்துல அப்படி ஒரு இதுல சொன்னீங்க. பிறகு இப்ப இந்த இசைக்கோலம் இசை ஒன்று போட்டீங்க மிஸ், மியூசிக். அது அந்த அந்த இசை இன்னைக்கு அதான் மிக நல்லா இருந்தது. அது வந்து என்ன, இந்த சோக மியூசிக் மாதிரி தொடங்கி நல்லா இருந்தது. சித்தாரா மிஸ், ஒரு இசைக்கோளம் மாதிரி. அது வந்து ராக் துர்கா, இதுதிய சக்கரத்துக்குரிய இசை. சரி மிஸ். அடுத்தது நீங்க இந்த முந்தைய ஒர்க்கா சொன்னீங்க ஆரம்பத்துல, இந்த யாழ்ப்பாணத்துக்கு இந்த பக்கம் நீங்க வருவீங்கனே மிஸ்? ஓமாம் ஓமாம். அப்படி வந்தா வந்து சந்திக்கிறோம். நிச்சயமா நிச்சயமா வந்தா நாங்க வகுப்பு வைப்போம் யாழ்ப்பாணத்துல. சரி மிஸ், நன்றி. தொடர்ந்து பாக்குறீங்களா இந்த வீடியோக்கள்? பாக்குறேனா மிஸ்? சரி, ஓகே ஓகே, குட். மற்றது நிர்மலா மகேஸ்வரன், நீங்களும் கனகாலத்து இணைஞ்சிருக்கின்றீர்கள்.
ஹலோ. ஆ சொல்லுங்க. என்ன மிஸ் என்னன்னா எனக்கு நான் இங்க இல்ல திடீரென்று மகளுக்கு சுயினம்னு சொன்ன அப்புறம் கொழும்புல இருக்கிறப்ப அங்க போயிட்டேன். ஆ இப்ப சரி சரி. 15 நாள் அங்கே 15 நாள் யாழ்ப்பாணம் மாதிரி இந்த வேலையை எனக்கு அங்கேயும் ஒரே ஆட்கள் இருந்த வீட்லயே எனக்கு ஒண்ணுமே செய்யலாம் போச்சு. சின்ன ஆளு இருக்கிறாதானே பவா கிடைச்சு. ஆமாமா. அப்ப அது ஒரு பிரச்சனை. எனக்கு அங்க கஷ்டமா இருந்து இங்க வந்தா இங்கேயும் அப்படித்தான். ஆனா இங்க இந்த கொஞ்சம் இந்த கனெக்ஷனும் கொஞ்சம் எனக்கு பிரச்சனையா போச்சு இன்னைக்கு. ஆஹா. நான் நீலகிரியில உங்க கிளாஸ்ல இருக்கத்தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். ஆஹா. நீங்க இதெல்லாம் இனி ரெக்கார்டிங்ஸ் பாக்குறீங்களா? அது பாக்குறேன். வார ஆ கிழமையும் வார புதன் அடுத்த புதனும் கொழும்புக்கு மகள் ரான்சிலுரா அப்பா அவ இப்ப மெட்டல் லீவ்ல நிக்கிறா. இனி ரான்சல் அங்கால போறபடியா போட பிள்ளைய பாக்குறதுக்கு நான் அங்காம் போகணும். திரும்ப அங்க போய் ஒரு இடத்த செட்டில் பண்ணாதான் நான் உங்களுடைய தொடர்ந்து பார்க்கக்கூடிய அஹ், இருக்கு கட்டாயமே. அஹ், எல்லாம் இருக்கு. இன்றைக்கு நாளைய பிறகு எனக்கு நானா உங்களுடைய இது வீடியோ எல்லாம் பாக்குறேன் நான். தொடர்ந்து ஃபாலோ ஈஸ்வரி பண்ணுங்க. ஆஹா. மிஸ் கதைக்கிறேன்னா ஈஸ்வரி மிஸ் சொன்னா சரி அவாக்கும் இந்த எல்லா பாடு விளங்கும். ஆஹா. கொஞ்சம் பவா கிடையாது கொஞ்சம் பிரச்சனையா போச்சு. அதனால அங்கேயும் இங்கேயும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. பவா